ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன் காணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நவாம்ச ரகசியம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறோம். ராசி கட்டத்தில் ராகு கேது செல்வது போல் நவாம்ச கட்டத்திலும் இந்த நிழல் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பலன்கள் வந்து வாரி வழங்கும். நல்ல இடத்துல செல்லும்போது நல்ல பலனும், கெட்ட இடத்தில் செல்லும்போது விபத்து மரண கண்டத்தை கூட ஏற்படுத்திடும். அதுதான் வந்து நவாம்ச ரகசியம் என்ற தலைப்பில் ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன் பதிவிடுகிறேன். 11/9/2026 முதல் 13/11/2026 வரை, அதாவது ஆவணி மாதம் 25 முதல் ஐப்பசி மாதம் 27 வரை ஒரு 2 மாதங்களுக்கு உண்டான பலன்கள். சிம்மம் ராசி மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு கேதுவும், கும்பம் ராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு ராகுவும் நட்சத்திர சார பயிற்சி ஆகிறார்கள். இந்த நட்சத்திர சார பயிற்சியின் மூலம் நவாம்ச கட்டத்தில் மேசம் ராசியில் கேதுவும், துலாம் ராசியில் ராகுவும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே நவாம்ச கட்டத்தில் ராகுவும், அஷ்டமத்திலே கேதுவும் அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்கிறார்கள். நவாம்ச கட்டத்தில் 2ஆம் வீட்டில் ராகு வரும்போது கன்னி ராசி அன்பர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கு, மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், உடல் ஆரோக்கியம் நன்றாக வருமா வராதா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், அல்லது மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அறுவை சிகிச்சை செஞ்சதான் ஆகணுமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நவாம்ச கட்டத்தில் 2வது வீட்டிலே ராகு வரும்போது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கு நோய் நொடி அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயம் இந்த காலகட்டத்தில் வராது. உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளில் இருந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திலிருந்து மீண்டு உற்சாகமாக கன்னிராசி என்பவர்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராத வசதி வாய்ப்புகள் இப்போ வந்து வரும். நவாம்ச கட்டத்தில் 2வது வீட்டிலே ராகு வரும்போது தங்க நகை எடுக்கலாம், நீங்கள் வந்து பவுன் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2வது வீட்டிலே நவாம்ச கட்டத்தில் ராகு வரும்போது சுபகாரியங்களுக்கோ அல்லது உங்களுடைய சேமிப்புக்கோ பவுன் வந்து எடுத்துக்கலாம். தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், பட்டு புடவை, வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள், பைக்கு, இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இப்போ வந்து வரும். நவாம்ச கட்டத்தில் 2வது வீட்டிலே ராகு வரும்போது கன்னி ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், திருமணம் நடக்கும், காது குத்து, புதுமனாய் புகுவிழா, இந்த மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் விசேஷங்கள் நடக்கும். திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நவாம்ச கட்டத்தில் 2ஆம் வீட்டில் ராகு வரும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு நவாம்ச கட்டத்தில் 8வது வீட்டில் கேது வருகிறார். நவாம்ச கட்டத்தில் 8ஆம் வீட்டில் கேது வரும்போது கேது போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு போல கொடுப்பாரும் இல்லை, கேது போல கெடுப்பாரும் இல்லை அப்படிம்பாங்க. நவாம்ச கட்டத்தில் 8ஆம் வீட்டில் கேது வரும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் நல்லா கவனமாக படிக்கணும். படிப்பில் வந்து கவனம் சிதறினால் பரீட்சையில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியாது. நன்றாக கூர்ந்து கவனித்து படித்தால் மட்டுமே படிப்பில் வந்து வெற்றி பெற முடியும். இப்போ வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறீங்க, அல்லது அரசு தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா நன்றாக படித்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இல்லைனா நவாம்ச கட்டத்தில் 8ஆம் வீட்டில் கேது செல்லும்போது
அப்படியே ஞாபகத்தை மாற்றி விட்டு போயிடும், ஞாபகம் இல்லாமல் போயிடும். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கவனம். வயது முதிர்ந்தவர்கள், ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். வெளியூர் போகிறீங்க, ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ விமானத்துலேயோ போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், அல்லது உங்களுடைய டிக்கெட்டை பத்திரமா பார்த்துக்கணும். ஞாபக மறதியால் சில பிரச்சனைகள், விரயங்களை ஏற்படுத்திடும். கன்னிராசி அன்பர்களுக்கு நவம்ச கட்டத்தில் 8ஆம் வீட்டில் கேது செல்லும் போது சிலர் வந்து கடன் வாங்கி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. கடன் இருந்துச்சு அப்படின்னா கடனை வந்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். ஏன்னா நவம்ச கட்டத்தில் 8ஆம் வீட்டில் கேது வரும்போது, நவம்ச கட்டத்தில் 8ஆம் வீட்டில் கேது வரும்போது உடன் பிறந்தவர்களுக்கு கட்டி கொப்பளம், உடம்புல வந்து நோய் நொடிகளும், இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்து இந்த நோய் இருக்குது அப்படின்னு அதற்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பவர்கள் குடும்பத்தில் ஏற்படும். கன்னிராசி என்பவர்களுக்கு நவம்ச கட்டத்தில் 2, 8வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் செல்லும் போது உங்களுக்கு வந்து 75% நன்மை, 25% கெடுபலன்கள் வந்து உங்களுக்கும் சரி உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி 2, 8வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் செல்லும் போது ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ராசி கட்டத்திலே 12வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் 12வது வீட்டிலே கேது செல்வது, 6வது வீட்டிலே கன்னிராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்வது பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து இந்த கட்டி கொப்பளம், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அளவுக்கு நோய் நொடிலாம் உங்களுக்கும் சரி உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி. அட்டமாதிபதி நட்சத்திரத்தில் ராகு 6ஆம் வீட்டில் செல்லும் போது ஏற்படுத்தி விடுவோம். ஏன்னா ராகு செவ்வாய் நட்சத்திரத்தில் செல்லும் போது செவ்வாய் வந்து ராகு நட்சத்திரத்திலே செல்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயும் சரி ராகுவும் சரி ரத்தத்தை பார்க்காம விட மாட்டாங்க. வரி சம்பந்தமான சில பிரச்சனைகளும் கன்னிராசி என்பர்கள் ராசி கட்டத்தில் 6ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும் போது ஏற்படுத்தும். பயண போக்குவரத்தில் நிதானமாக சென்று நிதானமாக வருவது நல்லது. கன்னிராசிக்கு 11வது வீட்டிலே குரு அமர்ந்திருப்பது உங்களுக்கு குரு பலன் இருக்குது. குரு பலன் இருக்கும்போது பெரிய அளவு பிரச்சனைகள், தொந்தரவுகள் கன்னிராசி என்பர்களை பாதிக்க செய்யாது. 7ஆம் வீட்டில் சனி வக்கரகதியில் செல்கிறார். சனி வக்கரமாக இருப்பது பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை தான். இந்த ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி மூலம் நவம்ச கட்டம் கன்னிராசி என்பர்களுக்கு 2, 8வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் செல்லும் போது சிலருக்கு வந்து இதுவரை சேமிப்பு இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம், நல்ல சேமிப்பு, தங்க நகை, வெள்ளி நகை, குடும்பத்துக்கு தேவையான பண்ட மாத்திரங்கள் வாங்கி வைக்கலாம். சிலர் வந்து இதுவரை வெளிநாடு வெளியூர் பயணம் போக்குவரத்து போகிறதுக்கு நேரம் இல்லை, பயணம் சென்று வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பயண போக்குவரத்து உங்களுக்கு சிறப்பாக அமையும். கன்னிராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.